இந்த வீடியோவில் ஒரு அல்ட்ராசோனிக் சென்சாரோட லைப்ரரி எப்படி ப்ரோட்டியஸோட இன்டர்ஃபேஸ் பண்ணி அது ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அது ரிலேட்டடாகவும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் லைப்ரரியோட லிங்க்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 3 ஃபைல் இருக்குது. இந்த 3 ஃபைல் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் நமக்கு எங்கே இன்ஸ்டால் ஆகிக்குன்னா என்னோடய லேப்டாப்பில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் லேப் சென்டர் எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து டேட்டாவில் போய்ட்டு லைப்ரரியில் போய் நம்ம இதில் ஆல்ரெடி நிறைய எல்லா லைப்ரரி ஃபைலும் இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கேன். நம்ம காப்பி பண்ணதை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து ரீப்ளேஸ் ஃபைல் கேட்குது. இது தேவையில்லை, நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ப்ரோட்டியஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து ஜஸ்ட்டு வந்து பிக்கப் டிவைஸில் போய்ட்டு அல்ட்ராசோனிக்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு வரும். இந்த அல்ட்ராசோனிக் டெம்பரரி ஃபைல், இந்த அல்ட்ராசோனிக் HC SR04 இந்த ஃபைலை நம்ம இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 பின் இருக்கும். ஃபஸ்ட்டு பின் வந்து 5 வோல்ட் தேவையான சப்ளை கொடுக்குறது, அப்புறம் கிரவுண்டு பின்னு, ட்ரிகர் பின்னு அண்டு எக்கோ பின். ஸோ ட்ரிகர் பின்லேருந்து இதில் தேவையான இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதோட பேர் வந்து ட்ரிகர் பின். இதில் வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும். இந்த எக்கோ பின் வந்து எதாவது ஆப்ஜெக்ட் இந்த ட்ரிகர் பின்லேருந்து சவுண்ட் வேவ் வந்து எதாவது ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி எக்கோ பின்னில் வந்து சேரும். ஸோ ட்ரிகர் பின் வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டு ஜென்ரேட் பண்ணுறது, எக்கோ பின் வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டை ரிசீவ் பண்ணுறது. ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பின்னு தான் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேனுவலாக இதில் கொடுக்க போகிறோம். ஸோ த டெஸ்ட் பின் இஸ் நத்திங் பட் இந்த டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட், எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக கொடுக்குறோம். ஸோ இது ரிலேட்டடாக வீடியோ வந்து நம்ம இது ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.